Hello friends, welcome to Shakti's Knowledge Hub. Myself Dr. Shakti Suganya. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்த்தோம். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளோட அர்லி பீரியடில் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, தென் அட் ப்ரெசன்ட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு எவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அதில் என்னென்ன விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரெண்டு முக்கியமான ஆத்தர்ஸ் பற்றி நம்ம பேசணும், எஃப்டபிள்யூ டெய்லர் அண்ட் ஹென்ரி ஃபயோல். ஸோ அவங்க வந்து இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான நிறையா கான்செப்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, ரிசர்ச்சின் மூலமாகவும் பல அனலைசிஸ் மூலமாகவும். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஃப்டபிள்யூ டெய்லர், அதாவது ஃப்ரெட்ரிக் வின்சென்ட் டெய்லர் அப்படிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் குருவோட சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். Organizations start to deal with management in practice since last century. ஸோ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர்டு லெவலில் கிட்டத்தட்ட ஒரு ரீசன்ட் சென்ச்சுரியிலேருந்து தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயமா இருக்கு. இன் early 1900s, large organization productions also managed. At that time, only few external management tools, models or methods were available. ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் ஆர் த மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் கூட இருந்துட்டு வந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் கூட ரொம்ப கம்மியான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட்காக இருந்துட்டு இருந்துச்சு. காலம் வந்து ரொம்ப க்ரோவில் வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து நிறைய புது புது டெக்னிக்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடிய ஃப்ரெட்ரிக் வில்சன் டெய்லர். ஸோ பாப்புலராக எஃப்டபிள்யூ டெய்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேனேஜ்மெண்ட் குரு, அதாவது இந்த பர்சன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு. இங்கிலாந்துல கோல் ஃபீல்ட்ல ஒரு அனலைசிஸ் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி அங்கிருந்து கிடைச்ச ரிசல்ட் மூலமா அவர் வந்து சில தீர்மானங்களுக்கு கீழே வந்து அதுக்கப்புறமா சில பிரின்சிபல்ஸ் கொடுக்குறாரு. ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கோட்பாடுகளுக்கு கீழே தான் வந்து கொண்டு வரணும், அப்பதான் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து வலியுறுத்துறாரு. ஸோ அதுல அவர் என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து பிரின்சிபல்ஸா கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம். In order to increase organizational efficiency, the rule of thumb method should be substituted by the method developed through scientific analysis of work. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் நல்ல லெவலில் அதோட ஒர்க்கையும் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் பண்ணி வேலை செய்யணும் அப்படின்னா சயின்டிஃபிக் அனலைசிஸ் மூலமாக வர்ற ஒரு ஒர்க்கை டெவலப் பண்ணி அதை வந்து ரூல் ஆஃப் தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு சப்ஸ்டிடியூட்டாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரூல் ஆஃப் தம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரூல் ஆஃப் தம் மீன்ஸ் டெசிஷன் டேக்கன் பை மேனேஜர் ஆஸ் பர் தயர் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அதில் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும், இல்லாட்டினா ஏதாவது ஒரு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரூல் ஆஃப் தம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மேனேஜ்மெண்ட் டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் மேனேஜர் வந்து என்ன யோசிக்கிறாரோ அதை பேசிஸில் டெசிஷன் எடுக்கிறது தான், அதுதான் வந்து ரூல் ஆஃப் தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் டெய்லர் வந்து வலியுறுத்துறாரு. According to Taylor, each and every single work in organization should be scientifically planned. That helps to save time and human energy. Work assigned should be observed and analyzed. ஸோ அதனால் அவர் என்ன வலியுறுத்துறாரு அப்படின்னா சயின்டிஃபிக்காகவே எவ்ரி மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்து நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும், அதை தான் ஃபாலோவும் பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது டைமும் சேவ் ஆகும், ஹியூமன் எனர்ஜியும் சேவ் ஆகும். அதே மாதிரி அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கை வந்து ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணணும், அதே மாதிரி அனலைஸும் பண்ணணும். ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே இருக்கணும். ரூல் ஆஃப் தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் சயின்டிஃபிக்காக தான் இருக்கணும் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு. ரெண்டாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஹார்மனி நாட் டிஸ்கார்ட். அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஹார்மனி, ஒரு நல்லிணக்கம், ஒரு ஒற்றுமை, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ள கண்டிப்பா தேவை. ஸோ அது இருக்கணும் அப்படின்னா எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. போத் மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர். அதனால அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தங்க இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரியான சில விஷயங்களும் கன்சிடர் பண்ணணும். என்னென்ன அப்படின்னா ஷேரிங் அ பார்ட் ஆஃப் சர்ப்ளஸ்
வித் ஒர்க்கர்ஸ். இப்போ ஒரு பெனிஃபிட் வந்து ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்க்கர்ஸோட கோஆப்ரேஷனோ ஒர்க்கர்ஸோட இன்புட்டோ இல்லாமல் கிடைக்காது. அதனால் ஒரு சர்ப்ளஸ்னு சொல்கிறது எக்ஸாம்பிள் ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லைன்னா கம்பெனி கிடைக்கிற ஒரு நல்ல நேமாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒர்க்கர் கூட ஷேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ். எப்பப்பெல்லாம் வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது தேவைப்படுதோ, யார் யாருக்கு தேவைப்படுதோ அது சரியான முறையில் ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறத டிவைட் பண்ணி செய்யணும். ஸோ ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒர்க் அசைன் பண்ணலாம், எப்படி அதை டிவைட் பண்ணலாம், அந்த மாதிரி யோசிக்கணும். டீம் ஸ்பிரிட், அதாவது இப்போ ஒரு நம்பர் ஆஃப் டீம்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இருக்குது அப்படின்னா அது ஒவ்வொரு டீம் கடையிலையும் ஒரு ஸ்பிரிட் இருக்கணும், ஒரு பாசிட்டிவிட்டி இருந்து அதன் பேசிஸில் தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணணும். அப்புறம் பாசிட்டிவான ஆட்டிடியூட், அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் டிசிப்ளின், தென் சின்சியாரிட்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருந்துட்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனில் கோஆப்ரேஷனும் இருக்கும், ஹார்ட் ஒர்க்கும் பீப்புள் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஆர்கனைசேஷனோட கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னா, ஜாப்பனீஸ் கம்பெனி என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா பேட்டர்னலிஸ்டிக் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா ஒரு ஓப்பன்னஸ், மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஓப்பன்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஹைட் அண்ட் சீக் மாதிரி மேனேஜ்மெண்ட்னா ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும், எம்ப்ளாயீஸ்னா வந்து ஸ்லேவ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமையும் எல்லா கம்யூனிகேஷன்ஸும் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியும் டிரான்ஸ்பரண்டாகவும் ஓப்பனாகவும் இருந்தால் தான் வந்து மேனேஜ்மெண்ட்னாலையும் எம்ப்ளாயினாலையும் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, ஒரு பிளாக் பேட்ச் குத்திட்டு உங்களோட வேலையை செய்யுங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கனைசேஷனில் இன்க்ரிமெண்ட் அல்லது போனஸ்க்காக ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி அவங்க போனஸ்க்காக ஸ்ட்ரைக் பண்ணும்போது அவங்களுடைய சேலரியிலும் ப்ராப்ளம் வரும், அதே மாதிரி ஆர்கனைசேஷனோட ப்ரொடக்ஷனும் பாதிக்கும். அதுக்கு பதிலாக எங்களோட கோரிக்கை இதுதான் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு ஒரு பேட்ச் மட்டும் குத்திட்டு ஆர்கனைசேஷனுக்குள்ள அவங்க வேலை செஞ்சாங்கன்னா சரி நமக்காக ஒர்க் பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸ் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்கனைசேஷனுக்கும் இழப்பு இல்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட ஒர்க்கர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் தான் வந்து ஜாப்பனீஸ் கம்பெனியில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் இதுக்கு பேர் பேட்டர்னலிஸ்டிக் மெத்தட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பிரின்சிபல், மென்டல் ரெவல்யூஷன். இட் இன்வால்வ்ஸ் சேஞ்சிங் இன் தி ஆட்டிடியூட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். போத் ஷுட் ரியலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர், ஃபுல் கோஆப்ரேஷன் அண்ட் எய்ம் டு இன்க்ரீஸ் தி ப்ராஃபிட், ஸ்பிரிட் ஆஃப் டுகெதர்னஸ். ஸோ நம்ம முன்னாடி பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஒரு ஆட்டிடியூட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, ஆஸ் வெல் அஸ் கோஆப்ரேஷன். ஒர்க்கர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட்டிவாகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கணும். இவங்க இல்லாமல் அவங்க கிடையாது, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ஒர்க்கர் கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டுகெதர்னஸ், அதாவது ஒரு ஒற்றுமையாக வந்து வேலை செஞ்சால் தான் வந்து ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த பிரின்சிபலையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு FW டெய்லர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. ஃபோர்த் பிரின்சிபல், கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம். ஸோ கோஆப்ரேஷன் அப்படிங்கிற வேர்ட் பற்றி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேயே படிச்சிருக்கோம். ஸோ எந்த ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அது கோஆப்ரேஷன் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் வந்து அவங்களால குட்வில் ஆகட்டும், கான்ஃபிடன்ஸ் ஆகட்டும், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே வந்து எம்ப்ளாயி அண்ட் மேனேஜ்மெண்ட்னால வந்து ப்ராப்பராக போக முடியும். ஸோ அதில் ஒரு உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா டெசிஷன் மேக்கிங். ஏன்னா எவ்வளவோ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் அண்ட் ஹிஸ்ட்ரிஸ் நிறைஞ்ச ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்காங்க. எந்த மாதிரினா ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து எம்ப்ளாயிஸ் தானே, அவங்க என்ன உங்களுக்கு கொடுத்துட போகிறாங்க ரிசல்ட் அப்படின்னு நினைக்காம, ஒரு சஜஷன் கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கும்போதும் சரி, ஒரு முக்கியமான வேற ஏதாவது டிஸ்கஷன்ஸ் பண்ணும்போதும் சரி. அதே மாதிரி அந்த எம்ப்ளாயி வந்து எப்படி வந்து ஆர்கனைசேஷன் கன்சிடர் பண்ணுதோ எம்ப்ளாயீஸும் ஆர்கனைசேஷனுக்காக ஒர்க் பண்ணும். முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்குன்னு போகாமல் அவங்களோட கோரிக்கை என்னவோ அதை வலியுறுத்திட்டு வேலையும் செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ராப்பராக ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இண்டிவிஜுவலிசம், தனித்தனியாக போகக்கூடாது அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த பிரின்சிபல், டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு ஹிஸ் ஆர் ஹர் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. அதாவது செழிப்பு, ஒரு ஆர்கனைசேஷனோட எஃபிஷியன்சியும் நல்ல செழிப்பான ஒரு க்ரோத்துக்கு
ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேஷனுங்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படி ப்ராப்பராக போகும்போது கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட்டும் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் எவ்ரி ஆர்கனைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி ஆஃப் எம்ப்ளாயீஸ். ப்ரொவைடிங் ட்ரைனிங் டு ஒர்க்கர்ஸ். டு அட்டைன் எஃபிஷியன்சி ஸ்டெப் ஷுட் பி டேக்கன் ரைட் ஃப்ரம் தி ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஒரு ப்ராப்பராக ட்ரைனிங் தேவைப்படுற இடத்துல ட்ரைனிங் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் எப்படி ஹைலைட் பண்ணுது அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயீஸ் செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்லேயே அவங்க வந்து அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து கொடுத்துடணும். ஸோ எந்த ஒர்க்கை எந்த மாதிரியான பர்சனால செய்ய முடியும், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பர்சனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்படி அது பண்ணுற ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் மெத்தடோட ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஒரு பர்சனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அசைன் பண்ணக்கூடிய டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஃபிசிக்கலாக எந்த அளவுக்கு அவங்களால எஃபோர்ட் போட முடியும், மென்டலாகவும் இன்டெலெக்சுவலாகவும் ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டியும் கேப்பபிலிட்டியும் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த ஒர்க்கை வந்து அவங்களுக்கு அசைன் பண்ணணும். ஸோ இந்த எல்லா விஷயமும் சரியாக நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கர் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. அது ஆர்கனைசேஷனுக்கும் பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரின்சிபல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை தவிர சில டெக்னிக்ஸும் கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனும் தென் அதுக்கு கீழே அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸும் வருது. சரி, அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே FW டெய்லர் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இப்போ வந்து ஒரு ஃபேக்டரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷன்ல ஒரு பர்சன் இருக்காரு. ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள் பொருத்தமான ஒன்று. ஸோ அந்த மாதிரி இடத்துல எப்படி ஒரு ஒர்க்கையும் ஒர்க்கர்ஸையும் டிவைட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியா பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து பிளானிங் இன்சார்ஜ், அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ். ஸோ பிளானிங் இன்சார்ஜுக்கு கீழே 4 டெசிக்னேஷன் வருது. இன்ஸ்ட்ரக்ஷன் கார்ட் கிளர்க், ரூட் கிளர்க், டைம் அண்ட் காஸ்ட் கிளர்க், டிசிப்ளினரியன். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே 4 சப் கேட்டகரிஸ். ஸ்பீட் பாஸ், கேங் பாஸ், ரிப்பேர் பாஸ், இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்லையும் இந்த மாதிரியான சீக்வன்ஸ்லையும் வந்து ஒரு ஒர்க்கை டிசைன் பண்ணி அந்த எம்ப்ளாயீஸையும் அந்த மேனேஜர்ஸையும் டிசைன் பண்ணிட்டாங்க, அதாவது அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஒர்க்கில் இருக்கிற ஒவ்வொரு டெசிக்னேஷனில் இருக்கிற பர்சன்ஸுக்கும் என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க், ஸோ அது எவ்வளோ வந்து ஆர்கனைசேஷனுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டெக்னிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். இட் இம்ப்ளைஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் கம்பீட்டன்சிஸ் ஆஃப் ஆல் பர்சன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆஃப்டர் தேர் சயின்டிஃபிக் செலெக்ஷன் அண்ட் அசைன்மெண்ட் ஆஃப் ஒர்க் suited to their temperament and ability. This will increase the productivity by utilizing the skills of the worker to the fullest possible extent. So நம்ம முன்னாடி பாயிண்ட்ல பார்த்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கான்ஷியஸாக பண்ணினாங்க அப்படின்னா அந்த ஒர்க் அலாட் பண்ணும்போதும் சரி, அந்த பர்சன்ஸை அசைன் பண்ணும்போதும் சரி, சரியான முறையில் அசைன் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களால கரெக்டாக ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ஒர்க்கர்ஸ் அண்டது அந்த ஒவ்வொரு டைட்டிலுக்கு கீழே அசைன் பண்ணுற அந்த பர்சன்ஸோடைய ஸ்கில்ஸை வந்து முழுமையாக அவங்களால யூஸ் பண்ணி வேலையை செய்ய முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப். ஸோ அதுக்கு கீழே தான் இந்த எல்லா ரோல்ஸும் வருது. அவங்களுடைய ஒர்க் என்ன, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறது. ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப் இஸ் அ டெக்னிக் இன் விச் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் ஆர் செப்பரேட்டட். தெர் ஆர் 8 type of specialized professionals, 4 each under planning and execution, who keep a watch on all their work to extract optimum performances. So அந்த ஃபேக்டரி மேனேஜர் அப்படிங்கிற டைட்டில்னா பிளானிங் இன்சார்ஜுக்கு கீழே இந்த 4 ரோலும், ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கு கீழே இந்த 4 ரோலும் வருது. ஸோ பிளானிங் அப்படிங்கிறது எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும். ஸோ அந்த பிளானிங் எப்படி பண்ணுறாங்க, அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்டேஜில் என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க, ஸோ அதுதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிளானிங் இன்சார்ஜ், அதில் ஃபர்ஸ்ட் ரூட் கிளர்க் to specify the exact sequence and route of production. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஸ்டேஜஸ் அல்லது ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ என்ன சீக்வன்ஸில் வந்து அந்த ஒர்க் போகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னா அந்த லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு பேஸ் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இல்லை வீடியோஸும் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸ், ஒரு ஒர்க்குக்கு அப்புறம் அடுத்த ஒர்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த ஒர்க் பண்ணணும், அதுக்கு அடுத்தது எந்த ஒர்க்கு, ஸோ மூணாவது எந்த ஒர்க், அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுறவங்களுக்கு வந்து ரூட் clerk. Instruction and card clerk.
இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கார்ட் கிளர்க் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிராஃப்டிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த ஒர்க்கர்ஸ். ஸோ எந்த ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாலும் அதில் இன்ஃபர்மேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன், கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டெசிக்னேஷனோட ரோல் என்ன அப்படின்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக ரெடியாக வைக்கணும். ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது டைம் அண்ட் காஸ்ட் கிளர்க். டைம் அண்ட் காஸ்ட் கிளர்க் இஸ் டு ப்ரிப்பேர் தி டைம் அண்ட் காஸ்ட் ஷீட் ஃபார் தி ஜாப். ஸோ ஒரு ஒர்க் பண்ணுறக்கு, அதாவது ஒரு பர்டிகுலர் ஜாப் ஆர் டாஸ்க் பண்ணுறக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது, அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட், அதாவது எவ்வளோ செலவுகள் வருது அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணுறது தான் வந்து இந்த டைம் அண்ட் காஸ்ட் கிளர்க்கோட ஒர்க். அடுத்தது ஷாப் டிசிப்ளினேரியன். ஷாப் டிசிப்ளினேரியன் இஸ் டு என்ஷூர் டிசிப்ளின் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அமாங் தி ஒர்க்கர்ஸ். ஸோ ஒரு ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் ஃபாலோ பண்ணணும். ஸோ டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அது சம்பந்தமான விஷயங்கள் பிளான் பண்ணுறதும் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதும் இந்த ஷாப் டிசிப்ளினரியனோட ஒர்க். ஸோ பிளானிங் ஆஸ்பெக்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட்டுக்கு வரும். ப்ரொடக்ஷன் இன்சார்ஜஸ். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா என்னென்ன மாதிரியான இன்சார்ஜஸ் இருப்பாங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் கேங் பாஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீப்பிங் டூல்ஸ் அண்ட் மெஷின்ஸ் ரெடி ஃபார் தி ஆப்ரேஷன். ஸோ எல்லா விஷயமும் பிளான் பண்ணியாச்சு. அடுத்தது எக்ஸிக்யூஷனுக்கு வரும்போது எக்ஸிக்யூஷனுக்கு என்ன ரொம்ப முக்கியம், டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மெஷினரி எல்லாமே ஒரு ரெடி டு யூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து வச்சிருக்க வேண்டிய வேலை வந்து இந்த கேங் பாஸோடைய ரோல். அடுத்தது ரெடியாக வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ரியலாக. ஸோ ஸ்பீட் பாஸ். ஸ்பீட் பாஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைம்லி அண்ட் அக்யூரேட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். ஒரு ஒர்க்கை வந்து இவ்வளோ டைம் அப்படின்னு நம்ம இங்கே பிளான் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை ஒர்க்கை முடிக்க வைக்கிறது வந்து இந்த ஸ்டேஜில் நடக்குது. மூணாவது ரிப்பேர் பாஸ். ரிப்பேர் பாஸ் டு என்ஷூர் தி ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் டூல்ஸ் அண்ட் மெஷின்ஸ். ஸோ ஒவ்வொரு மெஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை வந்து ப்ராப்பரான கண்டிஷன்லையும் யூசேஜுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி வச்சுருந்தா மட்டும்தான் எந்த ஒர்க்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நடக்கும். எக்ஸாம்பிள், ஒரு 3 or 5 ஸ்டேஜஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் தேர்ட் ஸ்டேஜ் பண்ண வரும்போது அந்த இடத்துல உண்டான டூலோ எக்யூப்மெண்ட்டோ வந்து ஒரு ரிப்பேர்லையோ இல்லை நாட் ரெடியாவோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேர்ட் ஸ்டேஜும் பாதிக்கும், சப்சீக்வெண்ட்டாக வர்ற 4th and 5th ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கும் பாதிக்கும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் தேவையான எல்லா விஷயங்களையும் சரியாக ரெடியாக வச்சுக்க வேண்டிய வேலை வந்து இந்த ரிப்பேர் பாஸ் அப்படிங்கிற ரோலில் இருக்கிறவங்களோட வேலை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ஒன் இன்ஸ்பெக்டர் இஸ் டு செக் தி குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோலர், குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்சார்ஜ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த எல்லா ஒர்க்கும் எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த டெசிக்னேஷனோட டைட்டில் அது மட்டும் ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு இடத்துல இதே மாதிரியும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் கண்டிப்பாக இந்த எல்லாமே இருந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இவர் வந்து இன்சிஸ்ட் பண்றாரு FW Taylor. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ரிமைனிங் திங்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் செகண்ட், ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க். ஸ்டாண்டர்டைசேஷன் ரெஃபர்ஸ் டு டெவலப்பிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, whereas simplification refers to eliminating superfluous variety of product or services. It results in saving of cost of labor, machine and tools. It leads to fuller utilization of equipment and increase in turnover. Second technique என்ன அப்படின்னா standardization and simplification of work. எந்த நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, அது ப்ராடக்ட் பேஸ்டாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் பேஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், ஒர்க்கை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அது நிறையா ஸ்டெப்ஸ் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஸ்டேஜஸில் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற ஒர்க்காக இருந்தாலும் சரி, அது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பராக சிம்பிளிஃபை பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். ரிசல்ட் என்ன பேசிஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் ஆஃப் காஸ்ட் ஆஃப் லேபர் காஸ்ட் கம்மியாகும். எக்ஸாம்பிள், இப்போ 10 பேர் நின்று வேலை செய்ய வேண்டிய இடத்துல நீங்கள் 20 பேர் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து தப்பான கேல்குலேஷன். அதுக்கு பதிலாக 8 எஃபிஷியன்டான பர்சன்ஸ் போட்டாலும் போதும், இல்லாட்டினா மேக்ஸிமம் ஒரு 10 பர்சன்ஸ் வந்து அங்கே அசைன் பண்ணால் போதுமானது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக சிம்பிளிஃபை பண்ணி பண்ணணும். மெஷினரிஸ் ஆகட்டும், மற்ற டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி ப்ராப்பராக வச்சிருந்தோம் அப்படின்னா ஒர்க்கும் கரெக்டாக நடக்கும், ஆர்கனைசேஷனல் கோலும் அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட் டெக்னிக் மெத்தட் ஸ்டடி.
The objective of method study is to find out one best way of doing the job to maximize efficiency in the use of materials, machines, manpower and capital. ஒரு ஒர்க்கை எந்த மாதிரியான மெத்தட்ல நம்ம செய்யலாம் அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு ஸ்டடி. இந்த ஒவ்வொரு ஸ்டடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல வந்து நம்ம ரொம்பவே டீடைல்டா கேஸ் ஸ்டடிஸோட பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக FW டெய்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஹைலைட் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிற டெக்னிக்ஸ். ஸோ அதை வந்து சிம்பிளா தெரிஞ்சுக்கிட்டா இந்த சப்ஜெக்ட்டுக்கு போதுமானது. டீடைல்டா அந்த சப்ஜெக்ட்ல பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்ல வந்து ஒரு ஐட்டம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு 4 மெத்தட் பாசிபிளா இருக்கு அப்படின்னா அந்த 4 மெத்தட்ல எது பெஸ்ட் மெத்தட் ஆர் பெஸ்ட் வே அப்படிங்கறத வந்து ஒரு ஸ்டடி மூலமா ஒரு அனலைசிஸ் மூலமா டிசைட் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸிகியூஷனுக்கு கொண்டு வரக்காக கண்டக்ட் பண்றதுதான் வந்து மெத்தட் ஸ்டடி. ஸோ அதுல என்ன மாதிரியான மெஷின்ஸ் யூஸ் பண்ண போறோம், மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம், மேன் பவர், கேபிட்டல், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த அனலைசிஸ் மூலமா தீர்மானம் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து மெத்தட் ஸ்டடி. எந்த மெத்தட்ல ஒரு ஒர்க்கை செய்யணும் அப்படிங்கறத டிசைட் பண்ற ஸ்டேஜ். அடுத்தது மோஷன் ஸ்டடி, அதாவது மூமெண்ட். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அந்த ஃபோர்மேன்ஷிப்ல, அதே மாதிரி தான். இட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் எலிமினேட்டிங் வேஸ்ட்ஃபுல்னஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் யூசிங் unnecessary, ill-directed and inefficient motions by worker and machines to identify the best method of work. ஸோ ஒரு ஒர்க் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க் உண்டான மூமெண்ட், மூவிங் டைம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒர்க்ல இருந்து செகண்ட் ஒர்க்கு நடுவில் என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் இருக்கு, அது ஒர்க்கருக்கு உண்டான மூமெண்டா இருந்தாலும் சரி, அந்த ஐட்டம்க்கு உண்டான மூமெண்டா இருந்தாலும் சரி. ஸோ அந்த மோஷன், அந்த மூவிங் ஸ்பேஸ் அண்ட் அந்த டைமிங்கை வந்து ப்ராப்பரா டிசைட் பண்றது, அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வர விஷயங்கள் தான் வந்து மோஷன் ஸ்டடி. ஸோ அது வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், மெஷினரி ஆகட்டும், அதுல எது பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்னெசரியான மூமெண்ட்டையும் டைமிங்கும் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறது. அடுத்தது டைம் ஸ்டடி. It determines the standard time taken to perform a well-defined job. The objective of time study is to determine the number of workers to be employed, frame suitable incentive scheme and determine the labor cost. ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு அல்லது ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது அப்படிங்கறத அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி அதன் பேசிஸ்ல ஒரு ஒர்க்கை ப்ரொசீட் பண்றது தான் வந்து டைம் ஸ்டடி. ஸோ அப்படி ஸ்டாண்டர்டா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேயும் நிறைய வேஸ்டேஜஸ் அவாய்ட் பண்ணலாம், ஒர்க்கையும் ப்ராப்பரா வந்து செஞ்சு முடிக்க முடியும். ஸோ லேபர் காஸ்ட் அப்படிங்கிறது குறையறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் வந்து இந்த டைம் ஸ்டடி பண்றது மூலமா அமையுது. அடுத்த டெக்னிக் ஃபேட்டிக் ஸ்டடி, அதாவது டயர்ட் அல்லது ஒரு போர்டம்னு வச்சுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு ஒர்க் செய்யும் போதுமே அந்த ஒர்க்ல வந்து தொடர்ந்து செய்ய முடியாது, கான்சென்ட்ரேஷனும் இருக்காது. ஸோ ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பண்ணிட்டு ஒரு 1 hour செஞ்சாங்க அப்படின்னா ஒரு 10 minutes ரெஸ்ட் தேவைப்படும். இல்லாட்டினா ஒரு 2 hours செய்யறாங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் தேவைப்படும். ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா நம்மளோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம் டேபிள். நம்மளுக்கு கண்டினியூஸா கிளாஸ் கண்டிப்பா இருக்காது. ஒரு ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பிரேக், அடுத்த 2 செஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு லஞ்ச் பிரேக், அந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது இல்லையா, அதுதான் வந்து அந்த ரெஸ்ட் இன்டர்வல்ஸ். எந்த ஒரு வேலை செய்யும் போதும் கண்டிப்பா வந்து அந்த இடத்துல ஒரு டயர்ட் ஆகிறக்கோ இல்லாட்டினா ஒரு போர்டமா ஃபீல் பண்றக்கோ சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பேஸ் வந்து ஒரு இன்டர்வலா கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த டாஸ்க் வந்து நம்மளால ப்ராப்பரா செய்ய முடியும். அப்படி ரெஸ்ட் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து நம்மளோட எனர்ஜி ரீகெயின் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ள அவாய்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லைட்டோ அல்லது ஒரு ஃபயரோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேலையில ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி நடக்காம பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த ஒர்க் ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கு அப்புறமும் அல்லது ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் பீரியட் தேவை. அப்படி பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷனோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியும். ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணலாம், வேஸ்டேஜஸ் அவாய்ட் பண்ணலாம், ஈவன் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ், அந்த தொடர்ச்சியாக அந்த நெருப்பை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட கண்ணில் பாதிப்பு ஏற்படாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் டிஃபர் ஆகும், ஆனால் கண்டிப்பாக தேவைப்படுற விஷயங்கள். ஸோ அந்தந்த ஆர்கனைசேஷனோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டடியை வந்து ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணணும் எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே. லாஸ்ட் டெக்னிக் டிஃபரன்ஷியல் பீஸ் வேஜ் சிஸ்டம். அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா வேஜ் சிஸ்டமில் வந்து டிஃபரன்ஸ் காமிக்கிறது. டிஸ்கிரிமினேஷனுக்கும் டிஃபரன்சியேஷனுக்கும் வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பார்ஷியலாக பிஹேவ் பண்ணுறது. ஆனால் இங்கே நம்ம பண்ண போகிறது வந்து டிஃபரன்ஷியல் பீஸ் வேஜ் சிஸ்டம். ஸோ 2 டேர்முக்கும் கன்ஃபியூஷன் வேண்டாம். இங்கே எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா
பெனிஃபிஷியலாக தான் எல்லா எம்ப்ளாயீஸுமே இருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தா திஸ் சிஸ்டம் லிங்க்ஸ் த வேஜஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டியும் வேஜஸையும் லிங்க் பண்ணுது. எப்படி? ஸ்டாண்டர்ட் அவுட்புட் பர் டே இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் 2 பீஸ் ரேட்ஸ் ஆர் யூஸ்ட். ஸோ 2 விதமான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா ஹையர் ஃபார் தோஸ் who achieve up to and more than the standard output. அதாவது ஹையராகவும் அல்லது ஒரு மேக்ஸிமமாக ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரியான பேவும், இதுவே லோயராக பர்ஃபார்ம் பண்ணுற இன்எஃபிஷியன்ட் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பே. அப்படி பண்ணும்போது நல்லா ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது எஃபிஷியன்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக ரிவார்டுக்கு உள்ளே வர்றாங்க. அதே மாதிரி இன்எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டைரக்டாகவும் மோட்டிவேட் பண்ணப்படுறாங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஸ்டாண்டர்ட் டாஸ்க் இஸ் 10 units. ரேட்ஸ் ஆர் ₹50 per unit. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஒர்க்கில் ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 யூனிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஸ்டாண்டர்டாக டிசைட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 50. ஸோ அந்த 50 யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா 10 யூனிட் அல்லது 10க்கு அதிகமாக பண்ணுறவங்களுக்கு ₹50 per யூனிட்டும், ₹40 per யூனிட் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா 10 யூனிட்ஸ்க்கு கம்மியாக மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு ரிவார்டாகவும் இருக்கும், கம்மியாக வேலை செய்கிறவங்களுக்கு மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கர் ஏ, ஒர்க்கர் பி. ஒர்க்கர் ஏ ப்ரொடியூசஸ் 11 யூனிட்ஸ். ஹீ கெட்ஸ் ₹550. 11 யூனிட். ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணதை விட ஜாஸ்தி பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் அ எஃபிஷியன்ட் பர்சன். அதனால அவருக்கு 50 per யூனிட் கிடைக்குது. இதுவே ஒர்க்கர் பி பார்த்தீங்க அப்படின்னா 9 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு கிடைச்சிருக்கிற தொகை பார்த்தீங்கன்னா 360. 9 யூனிட்ஸ்க்கு ₹40 தான் கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற பர்சனுக்கு பெனிஃபிஷியலாக கிடைக்கிற ரிவார்டு வந்து அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட். அதே மாதிரி இங்கே வந்து கம்மியாக பண்ணும்போது இவங்களுக்கே வந்து செல்ஃப் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம 9 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணோம், ஸோ கம்மி ரிவார்ட் ஆகிடுச்சு. இதுவே நம்ம மேக்ஸிமமாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளும் ஹையர் பெனிஃபிஷராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பர்சன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியல் பீஸ் வேஜ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் வேஜ் சிஸ்டம்ஸும் இருக்குது. அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷன் முடியுது. அதாவது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அக்கார்டிங் டு FW டெய்லர். அடுத்த டிஸ்கஷனில் ஹென்ரி ஃபயோலோட 14 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். சக்திஸ் நாலேஜ் ஹப் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி அபவுட் பேஜில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கும் எங்களுக்கு மெயில் பண்ணி தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கிறோம். Thank you all for watching. Have a good day. Bye.